அவர்கள் அரசியலில் ஒதுங்கி நின்று ஆசீர்வதித்து ஒரு ராஜமாதா போல் இருந்தால் அவங்களுக்கான ஒரு கௌரவமான எக்ஸிட்டாக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். பட் நான் நினைக்கிறதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஐ எம் நாட் அன் அட்வைசர். நான் சொன்னாலும் அவங்க கேட்குற இடத்துல இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கிற பொறுத்து அந்த விஷயங்கள் இருக்குது. என்ன டிசிஷனாலும் எடுப்பாங்க. பட் வந்து அது வந்து இன் எனி வே இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் வந்து ஏன்னா அவங்க பல முயற்சிகள் இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலிருந்தே 24 மக்களவைத் தேர்தலில் பல முயற்சி எடுத்தாங்க. அது எந்த முயற்சியும் சோபிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் கொடுக்க விரும்புகிற இடம் வேறு. நீங்கள் அப்போ அங்கேருந்து சரிங்க நான் வந்து அம்மாவுடைய தோழி ஜெயலலிதான்னு எனக்கு உயிர், எனக்குன்னா ஜெயலலிதா உயிர் அப்படின்னு அப்படி ஒன்று இருந்துட்டாங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து குளோரிஃபைலாக பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க. நான் இங்கே இறங்குறேன் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுது, ஒரு தலைமை பண்பு தேவைப்படுது. அதில் இறங்கி நான் உங்களுக்கு வேறு ஒரு உதாரணம் சொன்னேன். இதே ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட இடத்துல எம்ஜிஆர் இருந்தார். அவர் இன்னொரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி நின்று காட்டிட்டார். அதே கட்சியிலேருந்து திரு வைகோ வெளியிட்டப்பட்டார். இன்றைக்கி அவர் உள்ளேயே ஒருங்கிணைஞ்சு போயிட்டா கூட ஒரு காலத்தில் திமுக சிம்ம சொப்பனமாக இருந்தார். அப்படி திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கிலேருந்து வெளியேற்றப்பட்டு அவர் இபிஎஸ்க்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருந்தார் அப்படின்னா அது வந்திருக்கும். அதே தான் திருமதி சசிகலா. அப்படி வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம்லாம் நடத்தி அடித்து போட்டு ஒரே கூட்டம், சசிகலா எங்கே போனாலும் அப்படியே அம்புறாங்க, ஏடிஎம்கிலேருந்து டெய்லி 2 பேர் அங்கே போகிறாங்க, அப்படிலாம் நடந்துருந்துச்சுன்னா அது ரொம்ப சரி. அரசியலில் அதுதான் பார்க்கணும்.